இப்ப இரவு முழுக்க கண் விழிக்கிறதும் பகல் முழுக்க தூங்குறதுமா காலத்தை மாத்தி நாம வச்சிருக்கோம். அல்லாஹ் மென்மேலும் பாதுகாக்கணும். அதனால நோய்கள் கூடும். தூங்க வேண்டிய நேரம் இரவு நேரம், அந்த நேரத்தை நம்ம மாத்தி முழிச்சுக்கிறோம். முழிக்க வேண்டிய நேரம் பகல் நேரம், அந்த நேரத்தை மாத்தி நாம தூங்கிக்கிறோம்னு சொல்லி சொன்னா இது நம்முடைய உடம்புக்கு அல்லாஹ் படைத்த படைப்புக்கு மாற்றமானது. நாம மாத்தி வச்சுட்டு தலையிடியங்க, வருத்தம், மன உளைச்சல், நிம்மதி இல்லை, தலை மூடி உதிருது, முகம் வரலுது, மயக்கம், ஏகப்பட்ட நோய்கள் வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? உரிய நேரத்துல தூங்கி உரிய நேரத்துல எழும்பாதது, சோம்பேறித்தனம், குறிப்பாக சோம்பேறித்தனம். பொம்பளை பிள்ளைகள் வீட்டுல வேலை செய்ய சொன்னா செய்யாது, ஆம்பளை பிள்ளைகளும் வீட்டுல வேலை செய்ய சொன்னா செய்யாது. அவங்களோட வேலைய அவங்க செய்யறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்? சோம்பேறித்தனத்தை ஷைத்தான் உண்டு பண்ணுவான். காலத்தையும் நாம செய்ய வேண்டிய வேலைகளையும் மாற்றி வச்சதாலே நம்மளால எதையும் சரியா செய்ய முடியாது. விடுங்க, தலையிடியோட தான் எழும்புறோம். இந்த காலை பொழுதுங்கிறது அது நம்ம கட்டாயம் அதை நாங்க எங்களோட வாழ்க்கையில அதை அனுபவிச்சு அதுல இருக்கிற நன்மைகளை எடுக்கக்கூடிய ஒரு பொழுது. அந்த டைம்ல என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு அழகான ஒரு தொழுகையையும் கற்று தந்திருக்காங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் எனக்கு 3 விஷயங்களை செய்யுமாறு வசியத் சொன்னார். அதுல ஒரு விஷயம் தான், காலையில ஒவ்வொரு நாளும் துஹா தொழணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வசியத் சொல்லியிருக்காங்க. நான் ஒருபோதும் அதை தொழாம விட்டதில்லை என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அந்த தொழுகை எதற்காக தொழுகப்படுற தொழுகை தெரியுமா? எங்களுடைய ஒவ்வொருவருடைய மூட்டுகளுக்காகவும் தொழுகப்படுறது. அல்லாஹ் எங்களுக்கு தந்திரிக்கான மூட்டுக்கள், பெரும்பான்மையானவர்களுக்கு இப்ப வந்திருக்கிற வருத்த மூட்டு வருத்தம், மூட்டுமானம் தேய்றது, சில்லு தேங்கி போறது, மூட்டுகள் பிறல்றது, நரம்புகள் மூட்டு பகுதியில் இருக்கிற நரம்புகள் தேய்றது, இப்படியான வருத்தங்கள் கூடுதலா போய்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு மருந்து, எந்த ஒரு ரூபாயும் செலவழிக்க தேவையில்லாத அழகிய ஒரு மருந்து துஹா தொழுகை. எங்களுடைய மூட்டுகளின் ஆரோக்கியம், எங்களுக்கு அல்லாஹ் அந்த ஜெயில்களை தந்ததுக்கு நன்றி செலுத்தும் முகமாக தொழுற தொழுகைதான் துஹா தொழுகை. கூடியது 8, குறைந்தது 2